எனக்கு பிடிச்ச வரிகள் இவை, சொல்றேன் கேளுங்க. நீங்கள் தனியாக இருக்கும்போது உங்கள் எண்ணங்களில் கவனமாக இருங்கள். நீங்கள் நண்பர்களோடு இருக்கும் பொழுது உங்கள் சொல்லில் கவனமாக இருங்கள். நீங்கள் கோபமாயிருக்கும் பொழுது உங்கள் மனநிலையில் கவனமாயிருங்கள். நீங்கள் குழுவில் இருக்கும் பொழுது உங்கள் நடத்தையில் கவனமாக இருங்கள். நீங்கள் துன்பத்தில் இருக்கும் பொழுது உங்கள் உணர்ச்சிகளில் கவனமாக இருங்கள். கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் என்னும் அகங்காரம் வந்துவிடாமல் கவனமாக இருங்கள். நம்முடைய சிந்தனையை தூண்டும் வரிகள் இவை. அதுலயும் இந்த கடைசி வரி, கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது நான் என்னும் அகங்காரம் வந்துவிடாமல் கவனமாக இருங்கள். எத்தகைய வரி! இதத்தான் ஈகோன்னு சொல்வாங்க. இந்த ஈகோ நம்மள சும்மா இருக்க விடாது. இத மட்டும் நம்ம இதயத்துக்குள்ள நுழைய நாம அனுமதிச்சிட்டோம்னா இது நம்மள பாடாப்படுத்தி தள்ளிடும். நம்ம கவனத்தை ஈர்க்கிறதுக்காக நம்ம காதுல முணுமுணுத்துக்கிட்டே இருக்கும். நாம விரும்புற